காலை வணக்கம். என்னை இதுவரைக்கும் ஆதரிக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். சகோதரர் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பதிவானது பொங்கல் இனம் அப்படி என்பது 2021 எடப்பாடி அவர்கள் 2500 கொடுக்கும்போது க ஸ்டாலின் அவர்கள் கேட்டார் 5000 ஏன் கொடுக்கவில்லை என்று. ஆனால் க ஸ்டாலின் வந்த பிறகு 2022 1000மோ 2023 1000மோ 2024 1000மோ 2025 ஒரு பைசா கூட கொடுக்கல. இன்றைக்கி 2026 3000 கொடுத்துருக்காரு. ஏன் இந்த 3000 இப்போது தேர்தலை கணக்கிட்டு தேர்தலை முன்னிட்டு 3000 கொடுத்துருக்கிறார். மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல்னு உங்களுடைய ஓட்டை வாங்கி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு குடும்பம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு அவங்க கட்சியில் பொறுப்பெல்லாம் கொள்ளடித்து விட்டு இன்றைக்கி மக்களை திரும்ப ஓட்டு வாங்கி திரும்ப ஆட்சி கட்டில் 2ஆம் முறை அமர்வதற்காக 3000 கொடுக்கின்றார். இதை நீங்கள் ஒருபோதும் அனுபவிக்கக்கூடாது. இந்த பணம் உங்களுக்கு இனாம் கொடுத்தது கிடையாது, ஓட்டுக்காக கொடுத்த மாதிரி. இன்னும் 2 மாதத்தில் நடக்கக்கூடிய ஓட்டுக்காக இந்த பணம் டிஎம்கே அரசினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் பணம் சம்பாதித்து வைத்து கடைசியிலே உங்களுக்கு 3000 தருகின்றார். அதுவும் 2 கோடி கார்டுக்கு கொடுக்கின்றார். ஓகே. ஆனால் இது ஏன் 2025 தரவில்லை? ஏன் 2024 1000 மட்டும் கொடுத்தார்கள்? 2024 என்னெல்லாம் பொருள் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பொருள்லாம் எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். அதுவுமில்ல ஏழைகளை வரவேற்குமாக அந்த துணி கொடுத்தாங்களே, வேஷ்டி புடவை. எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் சரி, எடப்பாடி காலத்திலையும் கொடுத்தாங்க. அந்த துணி கூட கொடுக்கவில்லை. ஏனென்றால் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஓட்டுக்காக ஒண்டி தான் க ஸ்டாலின் செயல்படுகின்றார். மக்களை ஏமாந்து விடாதீர்கள். என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். எடப்பாடி அவர்கள் சொன்னதை செய்வார், செய்வதை தான் சொல்லுவார். டிஎம்கே மாரி சொல்லாதுன்னு செய்வோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே செய்யவில்லை. 505 அறிக்கையில் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் 10% கூட செய்யலை. முக்கியமான கோரிக்கை வச்சு ஒன்லி மகளிர் மட்டும்தான். இதை மட்டும் வைத்துக்கிட்டு ஓட்டு வாங்கலாம் கனவு காணுகின்றார். மக்களை ஏமாந்து விடார்கள். ஓட்டளிக்கும் போது சிந்திக்க வேண்டும். யாருன்னு உங்களுக்கு நல்லது செய்வார்கள். 1000 கொடுத்துட்டு வீட்டிலேருந்து 5000 பிடுங்குவது நல்லதல்ல. சிந்தித்து செயல்படுவீர்கள். அனைவருக்கும் வணக்கம். இதை பதிவு பிடித்திருந்தால் எனக்கு ஆதரியுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேபோல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுனா ஒயிட் பட்டன் உள்ள ஒரு பட்டன் இருக்கும், பெல் பட்டனு. அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.